அனைவருக்கும் வணக்கங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பற்றி பார்க்க போகிறேங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வதக்கி ஆட்டுறதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துடலாங்க. கருவேப்பிலை, 2 தக்காளி பழம், 30 போல் சின்ன வெங்காயம், ஜீரகம், மிளகு, சோம்பு எல்லாம் ஒவ்வொரு டீஸ்பூனுங்க, 2 பட்டை, 2 கிராம்பு, சிறிதளவு பெருங்காயம், கசகசா, கொத்தமல்லி தூள், சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, கறி மசால், உளுந்து, துவரம்பருப்பு. இப்போது பூண்டு, இஞ்சி, தேங்காய் இது வறுக்காமல் அரைக்கிறதுங்க. மற்ற பொருட்கள் வதக்கி அரைக்கிறது. தாளிப்பு பொருட்கள் பார்த்துடலாங்க. கடுகு, சின்ன வெங்காயம் ஒரு 25 போல், பூண்டு பற்கள் ஒரு 10 போல், ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை, குழம்பு இறக்கும்போது போடுறதுக்கு கொத்தமல்லி இலைகள், புளி சிறிதளவு, உப்பு, நல்லெண்ணெய், மோர், தக்காளி 2 போட்டிருக்கோம், மோர் சேர்த்துறதுனால புளி கம்மியாக போட்டிருக்கோங்க. அப்புறம் கத்திரிக்காய், வெங்காயம் விளக்கெண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாங்க. குழம்பு சுவையாக இருக்குங்க. ஒரு சட்டியில் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் எண்ணெயில் வதக்கிக்கலாம். இது எண்ணெய் இல்லாமல் வதக்கிக்கலாங்க. உளுந்து, துவரம்பருப்பு, ஜீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, பெருங்காயம், கசகசா, சோம்பு போட்டாச்சுங்க, கசகசா எல்லாமே போட்டு வதக்கிட்டு கடைசியாக அதில் நம்ம தக்காளி போட்டு தக்காளிக்கு உப்பும் போட்டு அதை வதக்கிடலாங்க. அந்த பக்கம் உப்பு போட்டு வதக்கும்போது தக்காளி சீக்கிரம் வதங்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் இந்த ட்ரையாக வதக்கினதை உள்ளே கொட்டி கிளறிடலாங்க. கடைசியாக தேங்காய், இஞ்சி, பூண்டும் கொட்டிட்டு அடுப்பு அணைச்சிடலாங்க. தாளிக்கிறதுக்கு விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் 1 ஸ்பூனுங்க, மீதி நல்லெண்ணெய்ங்க. முதல்ல கத்திரிக்காயை பொரித்து எடுத்துக்கலாங்க. இந்த வதக்கி வச்ச பொருளெல்லாம் அரைச்சிட்டு அதுலேயே சாம்பார் பொடி, கறி மசால் 2 போட்டுடலாங்க, மஞ்சத்தூள் எல்லாம். இப்போது தாளிச்சிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டு பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாங்க. பொன்னிறமானதும் கத்திரிக்காயும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்சதுலேயே புளியை கரைச்சி சேர்த்துக்கிட்டு மோரையும் கலந்துடலாங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்து வேகிற பாத்திரத்தில் ஊற்றிடலாங்க. இப்போ குழம்பு வெந்துருச்சுங்க. அடுப்பு அணைச்சிட்டு பரிமாறிடலாங்க. சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடிங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றிங்க.